பிஜேபியோட சக்சஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலயும் புது புது ஆளை மேல கொண்டு வருவாங்க. கட்சி முக்கியம். ஒரே லீடரை பிடிச்சிட்டு அவங்க பையனு இப்ப தமிழ்நாடு அரசியல்ல டைனஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதிக்கு பிறகு அவங்க பிள்ளைகள்லாம் பெரியார் வந்துட்டாங்களோ இதே மாதிரி அந்த டிஎம்கே கேட்டா இது பெரியாரோட திராவிடன் மாடல், இது புது இது அப்படி இப்படி சொல்லிட்டு வராங்க. ஆனா அடிப்படையில் அது டைனஸ்டி. எல்லா கட்சிக்கும் பாருங்க ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. பிஜேபியோட அப்ரோச் என்னன்னா அது கூடாது. காங்கிரஸ் தான் கேட்கவே வேண்டாம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி, முன்னாடி இந்திரா காந்தி, அப்புறம் நேரு, இவங்க அந்த மாடலை உடைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்ல பிஜேபி. கட்டாயமாக தமிழ்நாடு பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப தீவிரமா இறங்கி போட்டிட்டாங்க. அண்ணாமலை தலைமையில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஓட்டு பர்சன்டேஜ் ஏறிச்சு, அதெல்லாம் சரி, ஆனால் கிடைக்கல. இப்போ தமிழ்நாடு வச்சுன்னு பெரிய முடிவு எடுக்கணும். ஏன்னா அகில இந்திய லெவல்லே புது தேசிய கட்சி தலைவர் வரப்போறாங்க. பிஜேபிக்கு புது பிரசிடென்ட். தமிழ்நாடு பாஜக தலைவரை யாரை போட போறாங்க, யார் தேர்ந்தெடுக்க போறாங்க, மீண்டும் அண்ணாமலைக்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்களா, கொடுக்கலாம். இது மேல ஒரு இதை எடுக்கணும். நேஷனல் பிரசிடென்ட் யாரு, தமிழ்நாடு பிரசிடென்ட் யாரு, இதெல்லாம் இது பண்ணணும். ஆனா அண்ணாமலைக்கு கட்டாயமாக தமிழ்நாடு விட மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் பலமுறை சொன்னார் தமிழ்நாடுல இவ்வளவு இது இருக்குது. எப்படி கேரளத்தில் நாங்க ஒரு வெற்றி பெற்றோமா இல்லையா, இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கோம். 2026 பெருசா போட்டி என்னன்னு பாக்குறாங்க. ஏன்னா சிபிஎம் கொஞ்சம் மங்கிட்டு வருது கேரளா, அந்த ஸ்பேஸ் பிஜேபி பிடிக்கணும்னு பாக்குறாங்க. தமிழ்நாடுல ஒரு பெரிய பிளான் இருக்குது. கட்டாயமாக அந்த பிளான் பாத்தீங்கன்னா சீமானும் யோசிக்கிறாரு, அண்ணாமலையும் திரும்பி களத்துல இறங்க போறாரு. ஆக்டர் விஜய் வேற இருக்காரு. உதயநிதி தலைமையில தான் டிஎம்கே போட்டியிட போறது 2026. எல்லாமே யங் ஃபேஸ். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சேகர் ஐயர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமுதன். வணக்கம். மகாராஷ்டிராவில் இன்னமுமே யார் சிஎம் அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. தேவேந்திர பட்நாயக்கா, இந்த பக்கம் ஷிண்டேவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு புது முகத்தை சிஎம்மா நிறுத்துறதா ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறதா செய்தி வாயிலா நம்ம பார்க்க முடியுது. யார் அந்த புதுமுகம்? இல்ல இவங்க இரண்டு பேருக்கும் இடம் இல்லையா? என்ன நடக்குது மகாராஷ்டிராவில்? பிஜேபி அதிகமாக சீட்டுல போட்டியிட்டு அதிகமா ஜெயிச்சிட்டாங்க. அது நமக்கு ஃபிகர்ஸும் தெரியும். 149 இடத்துல போட்டியிட்டு 132 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேயோட கட்சி 81 இடத்துல போட்டியிட்டு 57 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேசிய காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் தலைமையில் இருக்கிற கட்சிக்கு 59 இடத்துல போட்டிட்டு 41 வந்துருச்சு. இது திருப்பி மாயுதி சர்க்காருன்னு அதை ஒத்துட்டாங்க. இல்லை எங்க ஒரு இது வருதுன்னா, பிஜேபி அதிகமாக சீட் ஜெயிச்சதுனால பிஜேபிக்குள்ள என்ன சொல்றாங்க, சரி ஏக்நாத் ஷிண்டேவை நம்ம முதல்வராக்கி 2.5 வருஷம் ஓட்டிட்டோம், இப்போ அடுத்தது நமக்கு சான்ஸ் வரணும். அதை ஏக்நாத் ஷிண்டே மறுக்கல. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னும் 2 வருஷம் முடிச்சிடுறேன், இன்னும் 2.5 வருஷம் முடிச்சிடுறேன். ஆனால் கட்சியில என்ன சொல்லப்படுறது, பாருங்க நீங்க 2.5 வருஷம் உங்களை சிஎம்மா நாங்கள் முழுமையாக சப்போர்ட் கொடுத்தோம், இந்த தனியா வந்தீங்க, உங்களுக்கு சிம்பல் கிடைச்சது, இப்போ இது ரொட்டேஷன் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அதை அவர் என்ன சொல்றாரு, சரி. ஆனா அவருக்கு மனசுல என்ன ஒரு இது இருக்குன்னா, இவங்க தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் ஆக்கிட்டாங்கன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் சிஎம் இருந்தவர், அவர் டெப்யூட்டி சிஎம் எனக்கு கீழே வேலை பண்ணாரு, நான் சிஎம் இருந்தா அவர் கீழே வேலை பண்றேன். ஆனா பிஜேபியில வேற லீடர் போடணும்னு சொல்றாங்க. புதுமுகம் கொண்டு வரணும். புதுமுகம் எப்படி என்ன பாருங்க, பிரதமர் மோடியில எடுக்கிற முடிவு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சோஷியல் இதை பார்ப்பார். மெசேஜ் என்ன, தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் இருந்துட்டாரு, அவர் பிராமணர் இதை சார்ந்தவர். இப்ப அடுத்தது நம்ம வேற ஏதாவது ஓபிசி கொடுக்கலாமா, இல்ல மராட்டா, ஏன்னா மராட்டா ஒரு பெரிய இஷ்யூ அங்க மகாராஷ்டிரால. ஒரு மராட்டா தலைவர் நம்ம இதுல இருந்து ஒரு கட்சியில ஒரு கொடுத்தா என்ன, அங்கதான் ஏக்நாத் ஷிண்டேக்கு உதைக்குது. இப்ப பிஜேபியே ஒரு மராட்டா தலைவரை முதல்வர் ஆக்கிட்டான்னா அவருக்கு நான் எப்படி டெப்யூட்டி சிஎம் வேலை பண்ணுவேன். ஏன்னா ஏக்நாத் ஷிண்டேவும் மராட்டா கம்யூனிட்டி சேர்ந்தவர், அஜித் பவாரும் அவங்க மராட்டா கம்யூனிட்டி சேர்ந்தவர். மகாராஷ்டிரா அரசியல்ல மராட்டா ஃபேக்டர் பெரிய ஃபேக்டர், கூட ஓபிசி ஃபேக்டர் இருக்குது, தலித் ஃபேக்டர் இருக்குது. இதுவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல மராட்டா தலைவர்கள் முதல்வர் ஆயிட்டாங்க, ஓபிசி தலைவர்கள் ஜாஸ்தி ஆனது கிடையாது. பிஜேபியில என்ன யோசனைன்னா பாருங்க, மற்ற ஓபிசி இருக்காங்க, எஸ்சி எஸ்டி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அதனால அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த தலைவரை பிக்கப் பண்ணி ஒரு புது சோஷியல் மெசேஜ் கொடுக்கணும். அது ஏக்நாத் ஷிண்டேக்கு பெரும்பாலும் எல்லாரும் மராட்டா லீடர்.
இந்த காம்பினேஷன் வின் பண்ண காரணம் என்ன, பிஜேபிக்கு சப்போர்ட் ஓபிசி, மராட்டா லீடர்ஸ் இருக்காங்க, தலித் அண்ட் ஏக்நாத் ஷிண்டேயோட கட்சியில பெரும்பாலும் மராட்டா சப்போர்ட். அதே மாதிரி அஜித் பவார் கட்சியில பெரும்பாலும் மராட்டா சப்போர்ட். பிஜேபி யோசிக்கிறது என்னன்னா, இந்த தரம் அதாவது பிஜேபினா மேல் தலைமையில் என்ன சொல்றாங்க, சரி தேவேந்திர பட்னவிஸுக்கு we have got lot of work, அவரை வந்து அங்க சர்வ் பண்ணிட்டார், சிஎம் இருந்துட்டாரு, இனிமே we have to encourage new people. பிஜேபியோட சக்சஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் புது புது ஆளை மேல கொண்டு வருவாங்க. கட்சி முக்கியம். ஒரே லீடரை பிடிச்சிட்டு அவங்க பையனு இப்ப தமிழ்நாடு அரசியல்ல டைனஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதிக்கு பிறகு அவங்க பிள்ளைகள்லாம் பெரியார் வந்துட்டாங்களோ, இதே மாதிரி அங்க டிஎம்கே கேட்டா இது வந்து பெரியாரோட திராவிடன் மாடல், இது புது இது அப்படி இப்படி சொல்லிட்டு வராங்க. ஆனா அடிப்படையில் அது டைனஸ்டிக். அதே மாதிரிதான் திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, அவங்க அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி. இப்ப எல்லா கட்சியும் பாருங்க ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. பிஜேபியோட அப்ரோச் என்னன்னா அது கூடாது. காங்கிரஸ் தான் கேட்கவே வேண்டாம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி, முன்னாடி இந்திரா காந்தி, அப்புறம் நேரு, இவங்க அந்த மாடல் உடைக்கணும் சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்ல பிஜேபி. ஓகே சார், யார் அந்த புதுமுகம் அப்படிங்கறது அடுத்த ஒரு கேள்வி. அதுல யாராவது மராட்டா தலைவரா இருப்பாங்களா, ஓபிசி தலைவரா இருப்பாங்களா, அத பிஜேபி இதுவரையில் இன்னும் அவங்க கிளியர் பண்ணல. ஆனா பட்னவிஸ் தான் இருப்பார் இல்லையாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அது ஏக்நாத் ஷிண்டேக்கு கொஞ்சம் கவலை கொடுக்கறது. இவங்க யாரை போட்டாலும் அவங்க நான் எப்படி வேலை செய்வது, அவர் எனக்கு ஜூனியரா இருந்தா என்ன பண்றதுன்னு அப்படி யோசிக்கிறாரு. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க, என்ன வரனாலும் கடைசியில பேசி ஒரு இது பண்ணிடும். இவ்வளவு டிலே ஆறது ஒரு புது விஷயம் இல்லைங்க. போன தடவை 14 நாள் ஆச்சு மா விகாஸ் அகாடி உத்தவ் தாக்கரே முதல்வராகிறதுக்கு. அங்க 12-13 நாள் 12 வாரம் எடுக்கிறது. தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இது சர்வசாதாரணம். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நம்ம கர்நாடகாவில் பார்த்தோம், சித்தராமையா, டிகே சிவகுமார் பல நாள் ஓடிச்சு இல்லை. பட் பிஜேபி மைண்டில் என்ன பண்ண போறாங்க, ஏன்னா பிரதமர் எப்போது யோசிக்கிறதுனா ஒரு தலித்தா இருக்கணும், இல்ல ஒரு ஓபிசியா இருக்கணும், இல்ல ஒரு லேடியா இருக்கணும், ஒரு பெண்மணியா இருக்கணும், யார் மராட்டாவா இருக்கலாம். இதுவரை மராட்டாலேயே பெண்மணிகளுக்கு அங்க இது கொடுத்ததே இல்லை. அண்ட் வரப்போற காலகட்டத்தில் பெண் ஒதுக்கீடு வரப்போகுது, விமன் ரிசர்வேஷன் வரப்போகுது. அதாவது பிஜேபி பாருங்க, ஒரு தேர்தல் முடிஞ்சுச்சுன்னா அதுல உட்கார்றது இல்லை, அவங்க முன்னோக்கி பாக்குறாங்க. முன்னோக்கி சேலஞ்ச் என்னன்னு, இப்ப ஏக்நாத் ஷிண்டே மகன் இருக்கார் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டேன்னு, அவர் வந்து கல்யாண்ல இருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு. இப்ப அவருக்கு வாய்ப்பு, அவர் ஆல்ரெடி லோக்சபா மெம்பர் கல்யாண் தொகுதியில இருந்து, அங்க இதுல அங்கேயும் ஆகலாம் இங்கேயும் ஆகலாம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டதாகவும் அதன் பிறகு வந்து பாஜகவுல பெரிய லெவல்ல வேகம் எடுக்க போறதாகவும் தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடைப்பயணம். அந்த நடைப்பயணத்துல அமித்ஷாவும் அண்ணாமலையும் சேர்ந்து பயணிக்க போற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் எல்லா ஸ்டேட்லயுமே முடிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து தமிழ்நாடு, சவுத் இந்தியா தான் இருக்கு. அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜகவினுடைய வேகம் எப்படி சார் இருக்கும்? இல்ல, கட்டாயமாக தமிழ்நாடு வந்து பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப தீவிரமா இறங்கி போட்டிட்டாங்க அண்ணாமலை தலைமையில. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஓட்டு பர்சன்டேஜ் ஏறிச்சு, அதெல்லாம் சரி, ஆனால் கிடைக்கல. இப்போ தமிழ்நாடு வச்சுன்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். ஏன்னா அகில இந்திய லெவல்லே புது தேசிய கட்சி தலைவர் வரப்போறாரு. பிஜேபிக்கு புது பிரசிடென்ட். தமிழ்நாடு பாஜக தலைவரை யாரை போட போறாங்க, யார் தேர்ந்தெடுக்க போறாங்க, மீண்டும் அண்ணாமலைக்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்களா, கொடுக்கலாம். இது மேல ஒரு ஒரு இதை எடுக்கணும். ஏன்னா நேஷனல் பிரசிடென்ட் யாரு, தமிழ்நாடு பிரசிடென்ட் யாரு, இதெல்லாம் இது பண்ணணும். ஆனா அண்ணாமலைக்கு கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரோல் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ட் தமிழ்நாடை விட மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் பலமுறை சொன்னாரு, தமிழ்நாடுல எங்களுக்கு இது இருக்குது. எப்படி கேரளத்தில் நாங்க ஒரு வெற்றி பெற்றோமா இல்லையா, இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கோம். 2026 பெருசா போட்டி என்னன்னு பாக்குறாங்க. ஏன்னா சிபிஎம் கொஞ்சம் மங்கிட்டு வருது கேரளாவில், அந்த ஸ்பேஸை பிஜேபி பிடிக்கணும்னு பாக்குறாங்க. ஸோ தமிழ்நாடுல ஒரு பெரிய பிளான் இருக்குது. கட்டாயமாக அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அதை அவங்க விட மாட்டாங்க. பல முறை நம்ம முயற்சி செஞ்சு நம்ம we have to succeed, இதான் பிரதமரோட லைன். அதாவது முயற்சி செஞ்சாதான் நமக்கு சக்சஸ். ஸோ அதுல வந்து அண்ணாமலைக்கு என்ன ரோல் இருக்கும், இல்ல அண்ணாமலைக்கு சென்டர்ல ஒரு மினிஸ்டர் ஆக்கி அவரை ராஜ்யசபா அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய, ஏன்னா பாருங்க பிரதமர் வந்து வர 2025 பல மாற்றங்கள் வரப்போகுது. பிஜேபிலையும் வரப்போகுது, பிஜேபி மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசுலயும் வரப்போகுது. அதுல அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவாரா, மத்திய அமைச்சரா இருந்து தமிழ்நாடு பார்த்துக்கலாமே. ஏன்னா அவர் பாருங்க இஸ் a very energetic person, அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா பல மாற்றங்கள் வரத்துக்கு இருக்கு பிரதமர் மோடியோட திட்டத்துல.
ஓகே சார். பொறுத்து பார்ப்போம் என்ன ஆகுது. நடைப்பயணம் சார், அமித்ஷா விசஸ் அண்ணாமலை. கரெக்ட். வர்சஸ் இருக்காது, அதை துவக்கி வைப்பாரு. இப்ப போன தரம் மாதிரி வர்சஸ் இல்ல, வர்சஸ்னா போட்டி அந்த மாதிரி இருக்காது. அண்ணாமலை பயணம், ஏன்னா அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு, முன்னையே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு தமிழ்நாடுல வந்து திருப்பி தொடங்கணும்னு. அப்ப அந்த நடைப்பயணம் கண்டிப்பா அமித்ஷா தலைமையில இல்லனா அமித்ஷா கூட அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து நடப்பதற்கு வாய்ப்பு. போன தரம் அமித்ஷா துவக்கி வச்சாரு, பிரதமரை முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கலாம். அதுல அண்ணாமலை போன தரமா இவர் அமித்ஷா கலந்துட்டாரு, மோடி கலந்துக்கலாம், பல மத்திய அமைச்சர்கள் கலந்துக்கலாம், பல மத்திய தலைவர்கள். தமிழ்நாடு பிஜேபி ரேடரில் கட்டாயம் இருக்குது, மத்திய பிஜேபி ரேடரில் தமிழ்நாடு இருக்கிறது. பிரதமர் மோடி தமிழ்நாடை மறக்க மாட்டார். தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2026ல ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதா பிளான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைச்சால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகம் வந்து பாஜக வகுத்துக்கிறதா சொல்லப்படுது. என்ன அந்த மெகா கூட்டணியினுடைய கதை? இல்லைங்க, தனியா இந்த ஒரு கூட்டணி வச்சு பார்த்தாங்க. இதுல ஒண்ணு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, அதிமுக தனியா போயிட்டாங்க, சிறுபான்மையார் ஓட்டு கிடைக்குன்னு போனாங்க. அவங்களுக்கும் பெருசா சிறுபான்மையார் ஓட்டு டிஎம்கேட்டேருந்து வரல. கூட்டணி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில போயும் வரல இருந்த கூட்டணி. இப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் இப்போ புதுசா யோசிக்கணும், அதிமுகவும் யோசிக்கணும். திமுகவுக்கும் ஆல்ரெடி ஒரு கூட்டணி இருக்குது. இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா 2026ல நம்ம ஆக்டர் விஜய் ஆல்ரெடி கட்சி துவக்கிட்டாரு. துவக்கி ஒரு மாநாடு போட்டாரு, ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் போட்டாரு. இனிமே எவ்வளவு முழுமையா இறங்க போறாரு, எவ்வளவு மாநாடு போட போறாரு, கட்சி எப்படி வரப்போகுது, அந்த கட்சியில நிர்வாகத்துல யார், மற்ற கட்சியில யாரெல்லாம் போறாங்க. ஏன்னா எந்த புது கட்சி வந்தாலும் பல கட்சியிலேருந்து வருவாங்க. யாருக்கு தோணுதோ டிஎம்கேல நமக்கு ஃபியூச்சர் இல்ல, அதிமுகல ஃபியூச்சர் இல்லைன்னு வருவாங்க. இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா சீமான் என்ன செய்ய போறாரு, இத்தனை நாளா தனி காட்டு ராஜாவை இருந்துட்டாரு. இனிமே இதே தனி பயணம் எவ்வளவு தூரம் தனியா இருப்பாரு. அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில வந்தாதான் அவருக்கு சப்போர்ட் பெருகும், அவரால் ஏதாவது சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. அவர் பாருங்க டிஎம்கே டார்கெட் பண்றாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பல விஷயங்கள். சமீபத்தில் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தாரு, சீமானும் யோசிக்கிறாரு, அண்ணாமலையும் திருப்பி களத்துல இறங்க போறாரு, ஆக்டர் விஜய் வேற இருக்காரு, உதயநிதி தலைமையில தான் டிஎம்கே போட்டியிட போறது 2026. எல்லாமே யங் ஃபேஸஸ். இப்ப தமிழ்நாடோட இது மாறிட்டு இருக்கு, டைனமிசம், அதாவது பொலிட்டிக்கல் ஃபீல்டு மாறிட்டு இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.